தமிழர்கள் பூர்வீகமாக வடக்கு கிழக்கில் வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாற்றை சிதைக்கும் வகையில் இன்றைக்கு தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருகின்றது. எமது ஒற்றுமை இன்மை காரணமாக எமது மக்களையும் மண்ணையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட டெலோ கட்சியின் தலைவர் தங்கத்துரை தளபதி குட்டிமணி, முன்னாள் போராளி ஜெகன் உட்பட 53 தமிழ் அரசியல் கைதிகளின் 41வது நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் மன்னாரில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்க கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பின் உரை ஆற்றுகையிலேயே வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில், நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது, எங்களுடைய கடல் வளம் அபகரிக்கப்படுகிறது, எங்களுடைய மண் அபகரிக்கப்படுகிறது. நாங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழர்கள் பூர்வீகமாக வடக்கு கிழக்கிலே வாழ்ந்தார்கள் என்ற அந்த வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இன்றைக்கு தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை செய்து வருகிறது. தமிழக விடுதலை இயக்கம் போராளிகளையும் தலைவர்களையும் இழந்த இயக்கமாக அது தொடர்ச்சியாக வந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே எல்லா போராளிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த 5 கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழிசை கட்சி வெளியேறின பின் இந்த 5 கட்சிகளாக எங்களுடைய போராட்ட இயக்கத்தையும் இணைக்கின்ற நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த வகையிலே ஜனநாயக போராளிகள் அமைப்பும் எங்களோடு இணைந்து வந்திருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய தலைவர்கள் சிறுசபாவுக்கு சென்ற அந்த ஒற்றுமையான செயல்பாடு நாங்கள் தொடர்ந்து செய்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்வோம்.